நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமேன். நம்முடைய சத்திய வசனம் கண்ணுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், உடம்புக்கு ஆரோக்கியம், மனசுக்கு சமாதானம், முகத்துக்கு பிரகாசம், பரலோக பூலோக ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது இல்லைங்களா? ஆமேன். அது கொடுத்த ஆவியானவருக்கு கோடி 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 சுதர துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் அறிக்கையிடுங்க. அப்படி சொல்லும் போது ஏசப்பா நாம மகிமைப்படும், பிசாசானவன் வெட்கப்படுவான். அல்லேலூயா. ஆமேன். ஒரு சின்ன ஒரு பாடல் பாடிட்டு நம்ம வேத தியானத்துக்குள்ளே போகலாம். ஆவியானவரே, என் நேசமானவரே, பரிசுத்தரே, அன்பின் தெய்வம் நீரே, என்னை ஆளும் தெய்வம் நீரே, பரிசுத்தரே, அன்பின் தெய்வம் நீரே, எம்மை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை ஆவியானவரே, ஆவியானவரே, ஆராதனை ஆவியானவரே, எங்கள் நேசமானவரே, பரிசுத்தரே, அன்பின் தெய்வம் நீரே, எம்மை ஆளும் தெய்வம் நீரே. ஆமென். ஆமாம், நம்ம ஏசப்பா தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வரலையும் நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவ்வளோ அழகாக ஆவியானவர் நமக்கு மகிமையான காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நம்ம 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் சுருக்கமாக ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகலாம். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எப்படி தர்மம் செய்யக்கூடாது, எப்படி தர்மம் செஞ்சால் பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்படி ஜெபிச்சாக்கா பரலோகத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும், நம்ம எப்படி உபவாசிக்கக்கூடாது, எப்படி உபவாசம் செஞ்சாக்கா நமக்கு பரலோகத்தில் பலன் கிடைக்கும் அப்படி சொல்லித்தராங்க. அல்லேலூயா. ஆமேன். எவ்வளோ அழகாக கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்தை சொல்லித்தரா பாருங்க இல்லைங்களா? தேவைக்காக உபவாசிக்காமல் ஆவியானவரோட நமக்குள்ள ஒரு ஐக்கியம் உறவு இருக்கிற மாதிரி நம்ம உபவாசிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தேவைக்காக உபவாசிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது அப்படின்னா ஜெபமே பண்ணக்கூடாது தேவைக்காகன்ற அர்த்தம் கிடையாது. இந்த பூமியில் நம்ம இருக்கிறவர்களையும் இயேசு நாமத்தில் ஜெபிச்சா மட்டும்தான் சின்னதோ பெருசோ நமக்கு அதில் ஜெயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இது சட்டம். பரலோகத்தில் எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்றத தான் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைகள் எது தப்போ அதை சரியாக தெரிஞ்சுக்குவோம், எது கரெக்டோ அதை சரியாக தப்பாக புரிஞ்சுப்போம் இல்லைங்களா? அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. உபவாசம் நம்ம குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம விடுதலை பெறணும். அப்போ தான் கர்த்தரோட நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும். அப்போ தான் நமக்கு எதை குறித்தும் அவிவிசுவாசம் வராமல் விசுவாசம் நமக்குள்ளே பெருகும். விசுவாசம் பெருகும்போது நம்ம உபவாசித்து ஜெபிக்கலன்னா கூட பிசாசை மாத்திரம் துரத்தாமல் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் கிடைக்கும்.
எவ்வளோ பேருக்கு புரியுது? அதே மாதிரி ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் ஜெபிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கட்டாயம் இயேசு நாமத்தில் ஜெபிச்சா மட்டும்தான் இந்த பூமியில் சின்னதோ பெருசோ அதில் நமக்கு ஜெயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இது லா, இது சட்டம். இதை நம்ம மறக்கக்கூடாது. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏசப்பா எப்படி உபவாசித்து ஜெபிச்சா பரலோகத்தில் பலன் கிடைக்கும். நம்ம ஆவியா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றது எல்லாமே இந்த பூமியில் எதை மாதிரி செய்தாக்கா பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் பலன் கிடைக்கும்ன்றதை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதனால் பூமியில் ஜெபிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால தான் நான் இதை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் ஏசப்பா, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷம் வேண்டாம், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்துக்கு பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடன் திருடிட்டு போயிடுவான். ஆனால் பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் திருட முடியாது, துரு பிடிக்காது, பூச்சி பிடிக்காது, அப்படி நிரந்தரமாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம இந்த பூமியிலேருந்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்னு நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது எதுவும் நமக்குரியதில்லை. அது இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளை ஏழை எளியவங்களுக்கும் அது சொந்தமானது, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கறத அதனால் நம்ம வச்சுக்கக்கூடாதா? அதனால் நம்ம வசதியாக இருக்கக்கூடாதா? அதனால் நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கக்கூடாதான்னு அப்படி கிடையாது. கர்த்தர் இங்கே சொல்கிறது பொக்கிஷம் என்னாலே அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம பொக்கிஷன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? வீடு இருக்கிற வீட்டை இடிச்சுட்டு பெருசாக கட்டுறது, இன்னும் ஒரு வீடு வாங்குறது, அது மேலே ஒரு வீடு கட்டுறது, அதன் மேலே ஒரு வாடகை கொடுக்குறது, இன்னும் ஒரு சைடு வாங்குறது, இருக்கிற காரை விற்றுட்டு இன்னும் லேட்டஸ்டாக கார் வாங்குறது, இன்னும் புதுசாக வந்துச்சுன்னா அதை விற்றுட்டு இன்னும் புதுசாக வாங்குறது எக்ஸ்ட்ரா. அதை மாதிரி வேண்டாம் சொல்கிறார் கர்த்தர். நம்ம தேவைக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரா, அது வச்சுக்கலாம். மீது எக்ஸ்ட்ரா பண்ணுறதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாகும். இது கட்டாயமாக சொல்லலை. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகள், இதையே நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் இதை கட்டாயமாக கொடுக்க சொல்லலை. உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் வேணும் அப்படின்னா கொடுங்க, இல்லை மொத்தமும் எனக்கு தான் இந்த பூமியில் நான் சம்பாதிக்கிறேன், நான் சுகமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா அப்படி செய்யுங்க. கர்த்தர் அதையும் வேண்டான்னு சொல்ல. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமோ பதவியோ சுகமோ நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாததை சேர்த்து வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா. அளவுக்கு மீறி நீ சுகமாக இருக்குன்னு நினைக்கிறியா, இருங்க, வேண்டான்னு சொல்லலை அதை கூட. ஆனால் அது இந்த பூமியோட சரி, உனக்கு பரலோகத்தில் அந்த நிரந்தரமான பொக்கிஷம் கிடைக்காது அப்படின்னு இங்கே ஏசப்பா மட்டும் சொல்ல, இதையே தாவீது சொல்வான். சங்கீதம் 16 1-3 வரையும் படிக்கிறேன் பாருங்க. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனே நீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று நீர் சொன்னாய். யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாருன்ட்டு தாவீது சொல்றான். அப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அவங்கிட்ட இருக்கிற செல்வமெல்லாம் உமக்கு வேண்டியதில்லை, அவன் வச்சுங்கிற செல்வத்தை அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் அவருக்கு பிரியமான மகாத்துமாக்களுக்கும் அது வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா. நீங்கள் போய் படிங்க, சங்கீதம் 16:1-3 வரையிலும் படிங்க. இதனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த எதையும் மறைக்காம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
தயவு செஞ்சு வேதத்தை ஆவியானோர் துணையோட படிங்க. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதையும் ஆவியானோர் துணையோட கவனிங்க. அப்போ தான் இந்த ரகசியமெல்லாம் உங்களுக்கு புரியும். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத மகிமையான சத்தியத்தை தான் சொல்கிறேன். நான் சாதாரணமானவளாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற சத்திய வசனங்கள் எல்லாம் புதையல் மாதிரி பொக்கிஷம் மாதிரி நமக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கிற எல்லாத்தையும் இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, அந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம், எந்த விதமான ஊழியர் செய்கிறவங்களுக்கு யார் வேணா இருக்கலாம். நமக்கு தெரியும் இவங்க பரிசுத்தமாக இருக்காங்க, நீதியாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு தேவைகள் இருக்குது. சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு போய் செய்யுங்க. உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் வேணும்னா செய்யுங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கு ஜீவன் இருக்கிறவர்களே அதை அனுபவிக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு அது கிடைக்காது. ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஜீவன் போகாது, யுக யுகமாக அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆவியானவருக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆமென். அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்கு எல்லா நன்மைக்கும் அவர் பாராட்டின கிருபைக்கும் அன்புக்கும் நம்ம தேங்க்ஸ் மட்டும் சொல்லி தேவனை துதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது 7வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அப்படின்னு கவனமாக கேட்டு அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆமென். ஆமாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1லேருந்து நம்ம வாசிக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த மகிமையான வசனத்தினால தான் ஏசப்பாவை நான் அதிகமாக அன்பு செய்யறதுக்கு காரணம். டெய்லி அடிக்கடி நான் சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்காக எதையும் விடுவேன், யாரையும் விடுவேன். எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை என்னால் விட முடியாது, விடமாட்டேன், இல்லை விட முடியாது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இந்த மகிமையான வார்த்தைகளால் தான். அல்லேலூயா, ஆமென். இந்த சத்திய வசனத்தின் மூலிமா கர்த்தரை நான் அப்படியே பார்க்குறேன். அவர் சுவாபத்தின் மூலியமாக கர்த்தர் அப்படியே என்னால் அவர் அன்பு அப்படியே ருசிக்க முடியுது. அவர் நல்லவர் என்பதையும் அவர் அன்புள்ளவர் என்பதையும் அவர் மனதுருக்கத்தை அப்படியே என்னால் ருசிக்க முடியுது. அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் துணையோட படிங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லு, அப்போ எல்லாரும் உன்னை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்றாரு. தப்பானவங்களையும் நல்லவங்கன்னு சொல்லணுமா? அப்படி வேதம் சொல்லலை. அது மாத்திரம் இல்லை, அதாவது உன் கண்ணிலேயே அழுக்கு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண, சரி பண்ணு. அதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரன்கிட்ட இருக்கிற துரும்பை எடுத்து போடு பாப்ப. மாயக்காரனே அப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாது, நான் உன்னை பார்த்துன்னு இருக்கனேன்னு சொல்கிறாரு கர்த்தர். உன்னை சரி பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அது மட்டும் இல்லை, நம்ம 6 மத்தேயு 7:6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு தப்பு. என்னன்னா, நம்ம யாருக்கிட்ட எந்த சூழ்நிலை எந்த சமயத்தில் பரிசுத்தமான சத்தியத்தை
எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகள் அது சுவிசேஷமாக கூட நம்ம வச்சுக்கலாம், அதை கூட வச்சுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆத்ம பாரம் இல்லாமல், ஆவியானவர் வழிநடத்துதல் இல்லாமல் எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளே செய்யலான்னு போவாங்க சுவிசேஷம் சொல்ல. அப்போ நம்ம யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற ஒரு ஆவியானவர் வழிநடத்துதலோட போகலைன்னா அங்கே தேவனுடைய நாம தூசிக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் வழிநடத்துதலோட நம்ம போவோம். அப்போ ஒருத்தரும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம தலையில் இருக்கிற ஒரு மயிரை ஒருத்தனும் தொட முடியாது. நம்மளை குறித்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஆவியானவரா அனுமதிச்சு ரத்த சாட்சியா மறிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவங்கள மட்டும்தான் அவங்க என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா அவங்க அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறவங்க. அதை அவங்க பல சந்தர்ப்பங்களில் அழுது ஜெபிச்சு அந்த அந்த பாக்கியத்தை கேட்குறவங்களுக்கு தேவன் அதை அப்படி அனுமதிப்பாரு. அல்லேலூயா. அதை மாதிரி பாக்கியமெல்லாம் நம்மளுக்கு தற்செயலாக கிடைச்சிட்டு விட்டுடக்கூடாது. புரியுதுங்களா? அதில் அது ரொம்ப பாக்கியம் நமக்கு. அல்லேலூயா. அதுதான் இங்கே ஒரு சுத்தமானதை நாய்களுக்கு போடக்கூடாது. அது சுவிசேஷமாக இருக்கலாம், இல்லை நம்ம எதை வேணாலும் ஞானத்தோட யார்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றத நம்ம கண்டறிந்து ஞானத்தோட பேசணும். அது மாதிரி நம்ம முத்துக்களை, நம்ம மதிப்பை, நம்ம மரியாதையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பன்றிக்கிட்ட போடக்கூடாது. ஞானம் இல்லாதவங்களோட, விவேகம் இல்லாதவங்களோட, அதான் நீதிமான கொட்டுனா கூட அது அவனுக்கு ஆசீர்வாதம். அவன் நம்மளை மதிப்பான், நம்மளை நேசிப்பான். ஆனால் துன்மார்க்கிட்ட, ஞானம் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு ஒரு நல்லதை சொல்லுங்க, இல்லை அவங்க தப்பை சுட்டி காட்டுங்க, அவனுக்கு நம்மளை பிடிக்காது. அல்லேலூயா. அதை அழகாக நம்மளுக்கு கர்த்தர் சொல்லித்தராங்க. அடிக்கடி யோசிப்பேன், நமக்கு யாரும் அது மாதிரி இல்லையே, இது செய்யாத, அப்படி நீ இங்கே போவாத அப்படின்னு எனக்கு யாருமே இதுவரையிலையும் எனக்கு ஒருத்தர் கூட எனக்கு இதுவரையும் சொல்லி தரலங்க. அது ஏனோ எனக்கு அந்த அனுபவம் இதுவரையிலும் எனக்கு கிடைக்காம இருக்கு, தெரியல. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். எனக்கு அது மாதிரி சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஆனால் இதுவரையிலும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அடுத்தது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தங்களிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியே சப்பா சொல்கிறாங்க இல்லையா? ஒரு பொல்லாத தகப்பங்கிட்ட போயிட்டு, அப்பா கர்த்தர் பாருங்க என்ன கொடுமையாக சொல்கிறாரு இல்லை, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, தேலை கொடுப்பானான்றாரு. பாருங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல கொடுக்க. அப்போ பொல்லாத உன் தகப்பனே உனக்கு நல்ல ஈவு நல்லதை கொடுக்க விரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானதை என்ன அப்படின்னா, லூக்கால 11:13 என்ன சொல்வார்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் நன்மையானதுன்னு சொல்றாரு லூக்கா. நன்மையானது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. ஆமே, அதை தேடணும், வாஞ்சிய தேடணும். ஆவியானவர் அபிஷேகத்தை வாஞ்சிய தேடணும். வாஞ்சிய என்ன பண்ண தட்டிகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, ஆமே. அதுக்கப்புறம் நம்ம 13 பார்த்தா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது,
அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி சொல்றாங்க. நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சீங்கன்னா அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படி நாமத்தினால அற்புதம் செஞ்சோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதம் செஞ்சோம், பிசாசை ஓட்டணும் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்றாராமா, நான் உங்களை ஒரு காலமும் அறியல, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படி சொல்லுவாங்களாம் 24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்படி செய்யும் போது நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெல்லாம் அடித்து அதில் மேலே மோதியும் அது என்ன பண்ணல, அது விழலை. அது ஏன்னா அது கண்மலை மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்புறம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாமல் இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேலே கட்டினவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பா இருக்கிறது. மழை வந்து காத்தடிக்கும் போது அது என்ன, அது முழுதுமாக விழுந்து அழிஞ்சு போச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? கேட்டு பெருசாக இருக்கும்ல, அதில் என்ன பண்ணலாம், ஈஸியாகவும் போகலாம், நிறைய பேரும் போகலாம். ஆனால் கர்த்தரடி போவாதன்னு சொல்கிறாங்க. சின்ன கேட்டாக இடுக்கமாக இருக்கிறதுல போகக்கூடாத மாதிரி அந்த கேட்டில் போனீங்கன்னா அப்படி போ அப்படி சொல்கிறாங்க. 5ஆம் அதிகாரத்திலிருந்து மலை உபதேசம் சொல்கிறோம் இல்லையா. இந்த 5, 6, 7 அதிகாரத்தில் உள்ளவைகளின்படி நடக்காமல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, கடினமான உபதேசம். இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க? அப்படி சொல்லிட்டு இது வரலையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த வசனங்களை எல்லாம், பொக்கிஷமான இந்த வசனங்களை எல்லாம் கடைபிடிக்காம அலட்சியம் பண்ணி விடுறவங்க எப்படி போகிறாங்களாம், விசாலமான கேட்டு வழியே போகிறாங்களாம். அப்படி போகிறவங்கள கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுறாங்களாம், போகும்போது கர்த்தாவே இப்படி நாமத்தினால பிசாசு விரட்டணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதிசயங்கள் அற்புதங்களெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்களாம், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நல்ல கனி கொடுக்காத மரம். ஏன்னா உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நமக்குள்ள எவ்வளோ தேவ சத்தியம் இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கையினால நமக்கு தெரிஞ்சிடும். நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்க முடியும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்க முடியும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதுனா அதை அவங்க செய்கையினால நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்கள் வந்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு நம்மளை தைரியப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா, ஆமீன். அதை மாதிரி இருக்கிறவங்க கர்த்தர்கிட்ட பரலோகம் பங்கு கிடைக்காது, பரலோகம் போக முடியாது. அப்போ வந்து கர்த்தாவே நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே,
உங்கள் நாமத்தினால தானே பிசாசை துரத்துனேன், உங்கள் நாமத்தினால தான் அற்புதம் செஞ்சேன், அடையாளங்களை செஞ்சேன், அப்படி நாமத்தினால தானே நான் ஊழியம் செஞ்சேன், அப்படி நாமத்தினால தானே நான் எல்லா விதமான ஊழியத்தையும் உங்கள் நாம மகிமைக்கு தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா சொல்கிறாங்க, அக்கிரமக்காரனே என்னை விட்டு அகன்று போ அப்படி சொல்கிறாங்க. உன்னை எனக்கு யாருன்னே தெரியும். ஆமாம், ஏன் நாமத்தில் சொன்னியா? நீ எனக்கு யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீ என் நாமத்தில் சொல்லியிருக்க முடியும்? ஏசப்பா கேட்பாராங்க அது மாதிரி. நான் சொல்கிறதே நீ கேட்கலையே, நான் செய்ய சொன்னதை நீ செய்யலையே, நான் சொன்னதை நீ காது கொடுத்து கேட்கலையே, நீ என்கிட்ட பேசவே இல்லையே, அப்புறம் எப்படி என் நாமத்தினால நீ செஞ்சிருப்ப? இன்னும் எனக்கு யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதுன்னா கர்த்தரோட நம்ம ஒருத்தர் பேசலாம், நம்மளை புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம ஒருத்தர் பேசாமல் நம்மக்கிட்ட அன்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிடிக்காத நீ செய்யாதன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு சொல்ல முடியுமா? லாஜிக்கே இல்லைல்ல. அதான் கர்த்தர் சொல்றாரு. ஆவியானவரே, இந்த 3 அதிகாரத்திலையும் சொன்ன மகத்துவமான இந்த மகிமையான வசனத்தை இப்படி பிள்ளைகளாகிய நாங்க இந்த மகிமையான இந்த விலை மதிப்பில்லாத பொக்கிஷமும் புதையலுமான இந்த வசனங்களை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நடக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அப்படி செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு கூட இருந்து நீங்கள் எங்களை பலப்படுத்தி உங்கள் வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமேன். ஆமாம், கொடுத்த சத்தியமான மகத்துவமான பரிசுத்தமான இந்த சத்திய வசனத்துக்காக ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் கோடி கோடி சூத்திரம் சொல்கிறோம். நீங்கள் கதவு தட்டும் போது நாங்கள் திறந்து நான் உங்களோடும் நீங்கள் என்னோடும் மிகப்பெரிய விருந்தில் நாங்கள் கலந்துக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்குது. அதை ஒருத்தரும் நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம்மோட தேவ பிள்ளைகளோட ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.